வணக்கம், இது உங்கள் வண்ண காரிகை. இன்னைக்கு இந்த பதிவுல பாட்டிகால சமையல்ல ஒன்றான சுட்ட கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எங்களோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நம்மளோட ஒவ்வொரு நேர உணவிலும் பல வகையான காய்களை கீரைகளை துணை உணவாக சாப்பிட்றது வழக்கம். அதில் முக்கியமானது கத்திரிக்காய். கத்திரிக்காய் இல்லாமல் நம்மளோட சமையல் முழுமையடையாதுன்னே சொல்லலாம். சாதாரண சமையலிருந்து விருந்து சமையல் வரைக்கும் எல்லா விதமான சமையல்களிலும் கத்திரிக்காய் இடம் பிடிச்சிருக்கு. கத்திரிக்காயோட தாயகம் ஆசிய நாடுகள் தான். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு மத்திய பகுதிகளும் மத்திய தரைக்கடல் பகுதிகளும் கத்திரிக்காய் பிரபலமானது. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இப்போது உலகத்தில் எல்லா பகுதிகளும் சமையலில் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த கத்திரிக்காயிலே நிறைய வகைகள் இருக்குது. பலவிதமான பூக்களும் பல காய்களையும் கொண்டது. இந்த கத்திரிக்காய் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைய கொண்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வண்ண காரிகை இப்போ இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கத்திரிக்காயை நெருப்புல சுடுறதுக்காக விளக்கெண்ணெய் பூசி எடுத்துக்கலாம். உணவுங்கிறது உயிர் வாழ்றதுக்கு மட்டும் இல்லாம மனிதனை மற்ற உயிர்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்துற கருவியாகவும் இருக்கு. இந்த உணவு நமக்கும் நம்ம பாட்டி காலத்துக்கும் இடையே பலவிதமான பரிமாண வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. நல்லெண்ணெய் பிரிய வாசமாய் புளிக்குழம்பு, அவள் அறிந்து கொடுக்கும் மாம்பழங்களில் கூட மணந்திருக்கும் அவள் கைமணம், அவள் முதல் நாள் வைத்திருக்கிய குழம்பின் சுவை என் கடைநாள் முடியும் வரை என் நாவில் சுமந்திருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பாட்டி சமையலை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்த்து ஏங்கி நாட்களை கடந்து போறோம். நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பலவிதமான பொருட்கள் பாட்டியோட அஞ்சரை பெட்டியில இருக்காது. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எளிமையாக மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் விட்டில் பூச்சிகளை விரட்டி பாட்டி செய்கிற சமையலோட மனமும் சுவையும் எப்பவும் நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கும். அப்படி பாட்டியோட ஞாபகங்களை திரும்ப கொண்டு வர ஒரு உணவு தான் இந்த சுட்ட கத்திரிக்காய் குழம்பு. குறைவான பொருட்களில் ரொம்பவே சுவையான ஒரு உணவுனா இந்த சுட்ட கத்திரிக்காய் குழம்பு தான். இந்த கத்திரிக்காயை நெருப்பில் வாட்டி சுடுறதுனாலேயே இந்த குழம்புக்கு தனித்தன்மையான மனம் கிடைக்குது. கத்திரிக்காயோட தோல் கருப்பாகி சுருங்கி போற வரைக்கும் நெருப்புல சுட்டு எடுத்துக்கலாம். சுட்ட கத்திரிக்காயோட தோலை நீக்கிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய் மற்றும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம்.
மஞ்சள் தூள், கெட்டியான புளிக்கரைசலை சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு கொதி வந்ததும் சுட்ட கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து குழம்பு கொதிக்க தேவையில்லை, உடனே இறக்கலாம். புளிப்பா காரமா ரொம்பவே சுவையான சுட்ட கத்திரிக்காய் தயாராயிடுச்சு. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ண கரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.